ஏன்னா நீங்க வேற அவ்வளோதான். நானே ஏழையா இருக்கேன். காலையில அப்படியே கிளம்பி வந்தேங்க. வண்டி சரியான மக்கள் பண்ணிருச்சு. கஸ்டமருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, திரும்பி அனுப்பக்கூடாது. ஒரு டைம் கஸ்டமர் வந்தாச்சுன்னு அந்த கடையில் கிடைக்குன்னு சொல்லி தைரியமாக வருவாங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் தான் காட். சூப்பர். வேற லெவல். ஆமா காட். ஆமா, கஸ்டமர் சப்ஸ்கிரைபர் தான் காட். என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளட்ச் இருக்குது பார்த்தீங்களா, கிளட்ச்சு ப்ளஸ் அந்த ஆக்சிலேட்டர் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு. நான் இந்த சரௌண்டிங்கில் வந்து நிறைய மொபைல்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையை வந்து நான் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. ஐயா மட்டும்தான் வச்சுருந்தாரு. நான் பயன்பெறுற மாதிரி எல்லாருமே பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேங்க. சார் வணக்கம், உங்கள் பேர்? ஜேட்டாராம். பூர்வீகம் எதுங்க உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்? நேட்டிவ் பிளேஸ் ராஜஸ்தான். ஹிந்தி உங்களுக்கு நல்லாவே தெரியுமா? ஹிந்தியில் ஒரு கடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், हिंदी मेरा दुकान में सब आइटम मिलता है। कोई भी आइटम है कस्टमर को मना नहीं करेगा, नहीं है तो भी ला के देगा मैं परचेस करके। मेरे पास सब आइटम मिलेगा, बिना ऑर्डर भी कहीं नहीं मिलता तो भी मैं ला के देगा। मैं कस्टमर को कभी मना नहीं करेगा कि मेरे पास नहीं है, स्टॉक नहीं है। एक दिन टाइम लेके भी कल परसों एक दो दिन में लेके भी देगा। इसलिए मेरा दुकान पर कस्टमर आते बहुत है, सब आइटम मिलता है मेरे पास। सब गाड़ी का एक्टिवा, होंडा में लेके, हीरो में लेके, बजाज में लेके, स्कूटर में और गियर बाइक में, सब बाइक का एकदम कंप्लीट स्पेयर पार्ट्स मिलेगा। इसलिए आप मेरी दुकान पर आके थोड़ा परचेस कीजिए। இப்போ நீங்கள் ஹிந்தியில் பேசுனீங்களா, அது அப்படியே தமிழில் சொல்லுங்கள். என்கிட்ட எல்லா வெஹிக்கிள்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். ஸ்கூட்டர்லேருந்து, பைக்லேருந்து, ஹீரோ, ஹோண்டா, பஜாஜ், KTM, ड्यूक, बुलेट, रॉयल एनफील्ड, सब ओल्ड गाड़ी से लेके ओल्ड வண்டிலேருந்து லேட்டஸ்ட் வண்டி வரை எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். என்கிட்ட சப்போஸ் ஸ்டாக் இல்லைனாலும், அவைலபிள் இல்லைனாலும் ஆர்டர் ஆச்சு பண்ணி கஸ்டமருக்கு வேண்டி ரிஸ்க் எடுத்து வாங்கி கொடுப்பேன். என்கிட்ட இல்லைன்னா வேறு டீலர்ஸ்கிட்ட ஆர்டர் பண்ணி அது வாங்கி கொடுத்துருவேன். இப்போது நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் உங்களோட கடையை வந்து தேடி வராங்களா எப்படிங்க, இல்லை தமிழ்நாடு பீப்புள் மட்டும்தான் உங்கள் கடையை தேடி வராங்க? இல்லை, எல்லோரும் வராங்க. எல்லாருமே வராங்க. ஸ்பேர் பார்ட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா டூ வீலருக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம எங்கேயாவது வண்டி ஓட்டிகிட்டு போகிறோன்னா ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் தேர்ந்துருச்சுன்னா வண்டி அங்கேயே நின்று. அப்போ வந்து ஏதாவது ஒரு கடையை நம்ம தேடி பிடிச்சி வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம காரமடை சரௌண்டிங்கில் ஒரு 2-3 கடையெல்லாம் இருக்குது. இப்போ எங்களோட வண்டிக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இல்லாமல் போயிடுச்சு, உங்கள் கடையை தேடி வரும்போது இருக்குது. எப்படி இதை முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி வாங்கி வச்சுக்கிறீங்களா? ஆமாம், கஸ்டமருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, திரும்பி அனுப்பக்கூடாது. ஒரு டைம் கஸ்டமர் வந்தாச்சுன்னு அந்த கடையில் கிடைக்குன்னு சொல்லி தைரியமாக வருவாங்க. அதனால் அந்த தைரியத்தில் வாங்கி கஸ்டமர் தான் ஃபஸ்ட்டு, கஸ்டமர் தான் காட். சூப்பர், வேற லெவல். ஆமாம் காட். ஆமாம், கஸ்டமர் சப்ஸ்கிரைபர் தான் காட். கஸ்டமர் வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு 2 ரூபான்னு 2 ரூபா கிடைக்கும், 1 ரூபான்னு 1 ரூபா கிடைக்கும். கஸ்டமர் இல்லைன்னு கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, இப்போ இந்த கடையை ஆரம்பிக்கணும்னு எப்படி உங்களுக்கு மைண்டில் தோணுச்சு, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, நான் இந்த ஃபீல்டில் சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட். 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் பழகணும்னு சொல்லி அதனால் இந்த ஃபீல்டுக்கு இறங்கியாச்சு. நீங்கள் ராஜஸ்தானில் தான் இருந்தீங்கன்னு சொன்னீங்க, அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது அப்படியே கூட கூட வந்தாச்சு. சரி, எல்லாரும் வெளியூர் போகிறாங்க, நம்மளும் போகலாம், ஜாலியாக ஒரு விசிட் அடிக்கலான்னு வந்தது. அப்படியே பழகியாச்சு. அது நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இன்ட்ரெஸ்டே அதுதான். சரி, 2 வீலர் ஆட்டோமொபைல் தான் பழகணும், ஸ்பேர் பார்ட்ஸ். அதனால் இந்த ஃபீல்டு பழகியாச்சு. அதனால் 18 வருஷமாக ஒர்க்கில் இருந்தேன், வேலைக்கு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 வருஷமாக ராஜஸ்தான்ல அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அந்த கம்மல்லாம் லேடிஸ்லாம் போடுவாங்க, வேஷ்டியெல்லாம் கட்டுறதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆமாம், அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அது தோத்தி அந்த மாதிரி. இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இந்த கடையை ஆரம்பிக்கிறேன்? மினிமம் நான் ஆரம்பிக்கும் போது ஒரு 5 lakh. இந்த கடை எவ்வளோ சைஸுங்க, எவ்வளோ அடி இருக்கும்? ஒரு 25க்கு 50 இருக்கும்.
எவ்வளோ ரெண்ட்டுங்க? மேம்பால கீழே இருக்கனால நான் ரெண்ட்டு கொஞ்சம் கம்மி தான், 5000 தான். 5000. ஏன்னா நம்மளுக்கு தந்த மாதிரி தான் பார்க்கணும். நம்ம அந்த அளவுக்கு நம்ம கையில் பெரிய பணம் இருக்கு அப்படின்னு சின்னதுலேருந்து ஆரம்பிக்கணும். அதனால யாருக்கிட்டையும் கடன் வாங்காம வீட்டில் இருந்த பணம் மட்டும் வாங்கிட்டு வந்து போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படியே எவ்வளோ உங்களுக்கு வந்து வரும் ஏர்னிங்ஸ் வருதுங்க மந்த்லி ஏர்னிங்ஸ்? என்ன ஒரு 5000 வாடகை போனால் ஒரு 10 ரூபா 12 ரூபா அந்த மாதிரி நிற்கும். கம்மி ப்ராஃபிட்ல தான் பார்க்கணும். அதனால கஸ்டமர் தேடி வரணும். நம்ம கடை மேம்பால கீழே இருந்தாலும் கஸ்டமர் தேடி வரணும். அதனால அது அப்படியே ஒவ்வொருத்தர் தெரிஞ்ச கடை அப்படியே டெவலப். சரி, எனக்கு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் நேம் எல்லாம் தெரியாது. கொஞ்சம் ஸ்பீடா என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் டூ வீலருக்கு இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் வேகமா சொல்லுங்க பாப்போம். ஹிந்தில சொன்னாலும் சரி, தமிழ்ல சொன்னாலும் சரி. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் நேம் எல்லாம் பேரெல்லாம் சொல்லுங்க. வண்டிக்கு வந்து என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. பிரேக் ஷூ இருக்கு, கிளச்சு செட் இருக்கு, கிளச்சு வயர் இருக்கு, பிரேக் வயர் இருக்கு, பிரேக் ஷூ இருக்கு, இண்டிகேட்டரு, டேஞ்சரு, அப்புறம் ஃபைபர் பார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். வண்டிக்குள்ளது பாடி பார்ட்ஸு, ஃபைபர் பார்ட்ஸு எல்லாமே கம்ப்ளீட். எந்த பொருள் இல்லாமல் நம்ம கிட்ட கிடைக்கும். அது கேர் லிவரு, இது வந்து கீரோட ஷாப்ட். வண்டிக்கு தேவையான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே நம்ம கிட்ட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். எல்லாமே அவைலபிள் இருக்கு. ரேட் எல்லாம் எப்படிங்க ஜி? மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது உங்ககிட்ட எப்படி இருக்கும் பிரைஸ்? கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கும். ஏதோ 5-10 இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களா எப்படி? இப்போ கூட ஒரு அப்புறம் புல்லட்டோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது வந்து பேக் சீட்டோட கம்பெனி. ஓ, புல்லட்டோட ஆயில் எல்லாம் எல்லா ஆயிலும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்களா வண்டிக்கு தேவையானது? எல்லா ஆயில் கிடைக்கும். கேஸ்ட்ரால், மோட்டோல், புல்லட் ஒரிஜினல் ஆயில், எல்லா ஆயிலுமே நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. 8015247809. எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில். கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது அப்படியே மேம்பால ஏறி இறங்கி அப்படியே லெஃப்டில் வந்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா கடை இருக்குது லெஃப்ட் சைடில். இந்த ஊர் பேருங்க? காரமடை. காரமடைக்கு பேர் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக காரமடைக்கு பேர் எப்படி வந்துச்சுன்னா, நான் ஏதாவது சொல்லுவேன், அது கீழே போய் கமெண்ட், ஏண்டா அந்த வரலாறு என்னன்னு உனக்கு தெரியுமாடான்னு சொல்லி திட்டுவீங்க. எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. பெரியவர் ஒருத்தர் வந்தாருலங்க, அவருக்கு 250 rupees அமௌண்ட் எடுத்து கொடுத்தீங்களா? அவர் எதுவுமே வாங்கல, அவருக்கு எதுக்கு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அவரு நான் நேற்று அவர்கிட்ட கடன் வாங்க. அப்படியா? சரி. இல்ல நானும் அங்கிருந்து வந்து வண்டி எடுத்து பையா கேட்கலான்னு பார்த்தேன். இல்ல அவர்கிட்ட நான் நேற்று எனக்கு பத்தல. அப்படிங்களா? आपका नाम? ஜேட்டாராம். मेरा नाम சிவா. அவ்வளோதான் இங்கிலீஷ் ஹிந்தி தெரியும், அதுக்கு மேலே தெரியாது பையா. நீங்கள் தமிழ் சூப்பராக பேசுகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னான ஒரு வீடியோன்னு சொல்ல முடியாது, ஒரு பிஸ்னஸ் வீடியோ தான். அவர் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்து ஒரு தமிழ்நாட்டில், அது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் காரமடை பகுதியில் வந்து ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி மந்த்லி வந்து ஒரு 1 lakh rupees எடுப்பீங்களா இதில்? இல்லை அவ்வளோ இல்லை, 25,000 15,000 என்கிட்ட சொல்றாரு. ஆனா 50,000 அவர் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. இல்ல ஏன்னா நீங்க அவ்வளவுதான், நானே ஏழையா இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து சிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பல அரிய தகவல்கள் நம்ம சேனல் வழியா வருதுங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.